நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? யாராவது தவறிட்டால் இதுதான் அச்சடிக்கிறது, வேறு எதுக்கும் இல்லை. ஆனால் போராட்டத்தை போட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன், இந்த வசனத்துக்கு நான் தகுதியில், நான் செத்து போயிட்டேன், இப்படி அடிச்சிடாத. காட்டுலேயும் சரி, நியூஸ் பேப்பர்லேயும் சரி, அடிக்கடி எங்கே போனால் இதே சொல்கிறது நான். ஏன்னா எனக்கு பயம். நம்மளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது யாரை கேட்கணும்? நம்ம வீட்டில் உள்ளவங்களே கேட்கலாம், நம்ம கொள்கை எப்படி இருக்குன்னு. அதே நேரத்தில் உறவுக்காரங்களை கேட்கலாம். அதே நேரத்தில் யாரை கேட்கலாம்? யோசிச்சு பாருங்கள். சொந்தக்காரங்களை கேட்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கலாம். ஆக இந்த கனியினால் நம் யார் என்று அறியப்படும். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தால் போன வருஷம் நாங்கள் யூரோப் போக, யூரோப்பில் ஃபின்லேண்ட் என்ற ஊரில் இறங்கின கையோட ஏப்பிள் மரம்னு என் மனைவி ஓடி போய் வாழ்க்கையில் முதல் தடவை ஏப்பிள் பறிச்ச கையோட சாப்பிட்ணும், பறித்து சாப்பிட்டாங்க. அவங்க எப்படி தெரியும் அந்த ஏப்பிள் மரம்னு? ஏன்னா அவ்வளோ கனிகள் தொங்குது, எல்லாமே ஆப்பிள் தான். இப்படி தான் நம்ம மரத்தை கண்டுபிடிப்போம் இல்லையா? பிள்ளைங்களும் அப்படி தான். மாங்காயெல்லாம் தொங்குச்சா அது மாங்காய் மரம், சரிதானே? ஆக நம்மளோட கனிகள் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய கனிகள், நம்மளோட வாழ்க்கை கனிகள் எப்படி இருக்குதுன்னு நம்மளே ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளணும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிக்கிட்டு வரணும். இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவ ஜீவித்துக்கு ஒரு நல்ல காரியம். ஒரு கதையை சொல்லிவிட்டு பிறகு நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன். அந்த கம்பெனியில் எனக்கு நல்ல சம்பளம், நல்ல பதவி, வீடு அவங்களே சேவா காசு கட்டிடுவாங்க, எலக்ட்ரிக் பில், வாட்டர் பில், டெலிஃபோன் எல்லாம் அவங்க கட்டிடுவாங்க, சரிங்களா? இப்படி இருக்கும்போது எனக்கு அப்போ 50 வயசு டைமில் ஒரு புது ஜெனரல் மேனேஜர் வராரு. எல்லாம் மீட்டிங் வந்திருக்கு நாளைக்கு 10 மணிக்குன்னு. உண்மையில் நடந்தது. எல்லாம் வேலை செய்யணும், பயந்து போய் கிடக்கணும். எல்லாம் ஆஃபீஸ் வச்சாங்க. நான் வண்டி தான் ரசிக்கப்பட்டேன். நான் மட்டும் தான் சந்தோஷமாக போகிறேன். ஏன்னா அங்கே லஞ்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது நம்ம கை. ஆனால் மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் தான் துக்கமாக வந்தேன், மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக போனாங்க. ஏன் எனக்காக யோசிச்சுருக்கீங்களா? ஏன்னா அவங்க கேட்குறாரு, நீங்கள் கம்பெனியில் எத்தனை வருஷம் வேலை செய்கிறீங்க? அது ஜெனரல் மேனேஜர் கேட்குற மீட்டிங்கில். அப்போ நாங்கள் எல்லாம் சொன்னோம், இந்த கம்பெனி உங்களுக்கு சரியான டைமில் சம்பளம் கொடுத்துருதா? எனக்கு 25ஆந்தேதி 26ஆந்தேதியெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி கம்பெனி இந்த ஊரில் உள்ளது தான், இந்த பட்டணத்தில் தான், சன்வே. ஆனால் நான் ஈப்போல் வேலை செஞ்சேன். மெடிக்கல் கார்டு, எனக்கும் மெடிக்கல் கார்டு, என் மனைவிக்கும் மெடிக்கல் கார்டு. ஃபோன் பில் ஃப்ரீ, எவ்வளோ பவுச்சாலும் அவங்களே கட்டிடுவாங்க. வருஷத்துக்கு 2 வருஷம் ஒரு தடவை நான் ஃபோனை மாற்றிக்கலாம், கிளைம் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச ஃபோனை வாங்கிட்டு. எப்படிங்க இருக்குது? காடி அலவன்ஸ் வேறு இருக்குது. அலவன்ஸ் வந்து மாதம் 300 வெள்ளி சர்வீஸ் பண்ணியோ, கருப்பண்ணை மாற்றவோ, இல்லை ரிப்பேர் பண்ணவோ. பெட்ரோல் தனி, டோல் காசும் கொடுத்துருவாங்க. பார்க்கிங் டிக்கெட் இருந்தால் அதையும் போய் கிளைம் பண்ணிவிட்டு தான் என் வேலைக்கு போனாலும் அதை கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரி ரொம்ப வசதி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கம்பெனி என்ன குறை வச்சுருக்கோம் உனக்கு சொல்லுங்கள். புது மேனேஜர் கேட்குறாரு. நம்ம எதிர்பார்த்தது என்னமோ, ஆனால் இவர் கேட்குறதே வேற. கேட்டாரா? எனக்கு ஒரே சங்கடமாக போச்சு. அப்போ ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. கடைசியாக மீட்டிங்கு கொஞ்ச நேரத்துக்கு 10 நிமிஷம் தான் மீட்டிங்கு. நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? கம்பெனிக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் துக்கப்பட மாட்டாங்களா? ஏன்னா ஒரு உண்மையிலே சொல்கிறேன், நான் 3 மணி நேரம் தான் வேலை செய்வேன் ஒவ்வொரு நாளும். பார்ப்பேன், டாக்குமெண்ட்டை இமெயில் ரிப்ளை பண்ணுவேன், சைன் வைப்பேன், ஃபார்மில் கிளைம் சைன் வைப்பேன், யாருக்கு வேணுமோ கிளைமோ அது எல்லாத்தையும் சைன் வச்சு முடிச்சா தான் வேலை. ஆர் யூ டூயிங் இனஃப் ஃபார் த கம்பெனி? இன்றைக்கு அதே கேள்வி எனக்கு அங்கேயே அப்பயும் ஆண்டவர் உணர்த்தினார். என் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடித்தார். நல்லா பாடலாம், பாடுறோம், துதிக்கிறோம். நான் என் ஆண்டவருக்கு போதுமான காரியத்தை செய்கிறேனா? போதுமான காரியத்தை செய்கிறேனா? am I doing enough for God? என் ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பில் பாருங்கள். நம்ம தமிழங்க இருக்குன்னா ஒரு தமிழ் பாடலை பாடிடுறேன். அதில் நான் ரசிக்கப்பட்ட புதுசில் பாடின பாடல் பாஸ்டர் ராஜாவுக்கெல்லாம் தெரியும். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாகினார். அதில் அழகான பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நாம் சொந்தமாகினார். அதில் ஒரு வரி வரும் பாருங்க,
என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும். நம்ம செய்கிறோமா? அவர் நம்பி என்னத்தை கொடுத்துருக்காரு? என்னத்தை நம்பி கொடுத்துருக்காரு? உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? முக்கியமானது, ஒரு மலாய்க்காரர்கிட்ட நான் பேசியிருக்கும்போது, எத்தனை பிள்ளைங்க உங்களுக்குன்னு கேட்டேன். அவர் 5னாரு. அது உன் பிள்ளை இல்லை தெரியுமா அப்படின்னு என்னை இப்படி பார்த்தாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, உன்னை நம்பி ஆண்டவர் 5 ஆத்மா கொடுத்துருக்காரு. இந்த 5 ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகிறது தாய் தப்பனுடைய வேலை. பாஸ்டர் நான் இங்கே அனுப்புனேன், அங்கே அனுப்புனேன், இதுக்கு அனுப்புனேன், அதுக்கப்புறம் ஏன் எப்படி என் பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்கன்னு சில பாஸ்டருங்களை விசுவாசிங்க கேட்டது என் காதால் கேட்டிருக்கேன். பின்னாங்க பக்கம் ஆண்டவர் உங்களுக்கு தான் பிள்ளைய கொடுத்தாரு தெரியுங்களா? ஆனால் பாஸ்டர் ரொம்ப அவசியம். அவர் ஆசாரியர். அதுக்காக அவரை போட்டு ஸ்குவீஸ் பண்ணுறது நம்ம தவறு. ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்தது நம்ம தான் பார்த்துக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு கம்பெனியில் வேலை செஞ்சால் பெரிய பெரிய காரியம் நடக்கும். முதலாவது நீங்கள் யார்? உங்களை ஆண்டவர் எப்போ தெரிந்து கொண்டார்? சொல்லுங்கள், எப்போ உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? வெரி குட், வெரி குட், வெரி குட். தாயின் கருமுன்னே தெரிந்து கொண்டார். இதை எடுத்து பாருங்கள், எபேசியர் 1:4. யாராவது எடுத்து பைபிள் வாசிக்க சொன்ன முதல்ல. யார் ரெடியாக இருக்கா? பிரதர் மைக் கொடுக்க சொன்ன யார் இருக்காங்களா? வாசிங்க, எபேசியர் 1:4. நமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். இருங்க, நம்ம அன்பில் பரிசுத்தமாக இருக்க, குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு, பாவம் இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து. ஓகே, உலகம் தோற்றத்துக்கு முன்னே. நல்லா கேட்டுக்கோங்க, தாயின் கருவின் முன்னே இல்லை. உங்கள் அம்மா பிறக்காத முதல்ல, உங்கள் அப்பா பிறக்காத முதல்ல, உங்கள் தாத்தா பாட்டி பிறக்காத முதல்ல, ஆதாம் படைக்கப்படாத முதல்ல. வாசிங்கம்மா. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகாரத்தின் ராகும்படி முன் குறித்திருக்கிறார். போதுமா? அப்ப நம்ம ஆண்டவர் எப்ப தெரிந்து கொண்டார்? உலகம் தோன்றும் முன்னே புது காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. தெரியுங்களா? ஃபாதர் பக்மன்ஸ் பாடும்போது சொல்லுவார், வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. இன்றைக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை தருகிறார். உலகம் தோன்றும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆக ஆண்டவர் வல்ல பெரும் காணிக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? என்னத்தை ஆண்டவர் உங்ககிட்ட நம்பி கொடுத்துருக்கார்? இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அநேகத்தை நம்ம பாடலாம், இனி ஜீவிப்பது நான் இல்லை கிறிஸ்துவேனில் ஜீவிக்கிறார் என்று. பல காரியம் நம்ம செய்தாலும் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது கேபிஐன்னு ஒன்று இருக்கும். அந்த கேபிஐ தான் உங்களுக்கு சம்பள உயர்வுக்கு, பதவி உயர்வுக்கு, வேறு என்ன ஆசீர்வாதம் அந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சுருக்கு. இந்த கிறிஸ்தவங்கிட்ட இது இல்லாதனால, அதனால தான் பாஸ்டர் நான் செய்ய முடியல, அதனால தான் பாஸ்டர் நான் என்ன செய்கிறது தெரியல, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஏன்னா இது கடைசி காலமாக இருக்குது. என்னென்ன வார்த்தை சொல்லலாம், அதெல்லாம் அசிங்கமாக இருக்கும். புல் தடிக்கு விழுந்தாங்கன்னா பாஸ்டர் அந்த மாதிரி சிலர் சொல்லியிருக்காங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்க. ஆனால் உள்ளபடி ஆவியில் நிரப்பப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. உங்கள் பாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும். நான் எல்லாத்தையும் குத்தம் சொல்லல, இது கடைசி காலமாக இருக்குது, தயவு செய்து நீங்கள் எச்சரிக்கையாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். அவன் எதை திருடுவான்? உங்களோட நிம்மதி, சமாதானம் இருக்காது. ஏன்னா சமாதான பிரபு இருந்தால் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். சமாதான பிரபு உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆக பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நல்லவனை போல வருவான், ஒளியின் தூதன் போல, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்து தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, முக்கியமாக என்னென்னா, இந்த கேபிஐன்னு சொல்லும்போது சொல்லலாம், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆனால் அது உண்மையா? ஆண்டவரோட வசனம் சொல்லுது, கண்ணாடியை பார்த்துட்டு
அப்படியே சுத்தப்படுத்தாமல் பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? கேட்குதா? ஓகே, ரெடியா? செக் பண்ணலாமா நம்ம கிறிஸ்தவங்களோட கேபிஐ என்னன்னு? நீங்கள் ரெடியா? ஓகே, வெரி குட். முதலாவது, நம்மளோட வாழ்க்கையில் உள்ள சவால்கள் ஒரு 5 தான். 5 சவால்கள் தான் எப்போதும் ஒரு கிறிஸ்தவங்களுக்கு பாதிக்கப்படுது. இந்த 5 காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஆண்டவரோட பார்வையில் நிச்சயமாக ஆண்டவர் சொன்னபடி நீங்கள் பரிசுத்தமாகவும் இருப்பீங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வீங்க, தேவனோட பிள்ளையாகவும் இருப்பீங்க. முதலாவது ஒரு கிறிஸ்தவங்க செய்ய வேண்டியது என்னங்க? யாராவது சொல்ல முடியுமா? பரவாயில்ல, நேரமாகுது, எனக்கு டைம் இல்லை, ஒரு பேசிட்டு போயிடுறேன். முதலாவது ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் செய்ய வேண்டியது என்னது? ஜெபம், துதி, ஆராதனை. ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனோட பேச வேண்டிய காரியம். ஒரு காலகட்டத்தில் பினாங் மாநிலத்துக்கு ஃபாதர் பக்மன்ஸ் வந்திருந்தார். நான் அங்கே சன்வேயில் வேலை செஞ்சுருக்கேன். சன்வே ஹோட்டலுக்கு தான் வந்து தங்கினார். திடீர்னு வந்தார், பேசினார், சில காரியம் பேசினார். நான் பிரேசலாட் தான் சொன்னேன், வேறு ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னார், அநேக பேருக்கு தெரிய மாட்டேது, ஜெபிக்கிறது வந்து தேவனுக்கு நேரம் கொடுக்கல. யூ ஆர் நாட் கிவிங் டைம் டு காட் when you pray. இப்போ ஒரு மந்திரியை பார்க்க போகிறீங்க, இல்லை உங்கள் மேனேஜரை பார்க்க போகிறீங்க, அங்கே போயிட்டு மேனேஜர் ஆஃபீஸில் உட்காந்து, இல்லை உங்கள் ஹெட் மாஸ்டரை பார்க்குறீங்க, யாரை பார்த்தாலும் சரி, உங்களோட விண்ணப்பத்தை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் உங்கள் நேரத்தை உங்கள் தலைவருக்கு தரீங்களா, இல்லை அவங்க நேரத்தை எடுக்கிறீங்களா? Are you giving time or you are taking his time? விளங்கிருச்சுங்களா? உங்கள் தலைவரை நீங்கள் போய் பார்க்கும்போது, உங்களோட பாஸை பார்க்கும்போது, உங்களோட விண்ணப்பத்தை சொல்லும்போது நீங்கள் நேரத்தை கொடுத்தீங்களா, எடுத்தீங்களா? நம்ம தப்பாக புரிஞ்சு கொண்டு இருக்கோம். எப்போ திரும்ப நம்ம வந்து நேரத்தை தரோம்? ஜெபத்துலேயும் மற்றவங்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிறோம்ல, அது நம்ம நேரத்தை தரோம். நமக்காக போய் கேட்கும்போது அதனால் நேரத்தை எடுக்கிறோம். பேலன்ஸ் பண்ணும் வாழ்க்கையில். ஆக முதலாவது ஒரு கிறிஸ்தவங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபம். நான் உங்களை கேட்பேன், அநேக சபையில் போய் கேட்பேன், இந்த பைபிள்லே ரொம்ப சுருக்கமான வசனம் என்னது சொல்லுங்க? அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதை எடுத்து தமிழில் வாசிக்குமா? 1 தெசலோனிக்கர் 5:17. மேலும் சகோதரரே, 5:17 மட்டும். 1 தெசலோனிக்கர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. 2 வார்த்தை தான், முடிச்சு போச்சு. சுருக்கமான வசனம். யாராவது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்களா? ரொம்ப சுருக்கமான வசனங்க, தரமான வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, 2 வார்த்தை தான். இதில் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னது இருக்கு? எந்த புத்தகம், எந்த அதிகாரம், எந்த வசனம், அவ்வளோதான். ஆனால் வசனம் வெரி ஈஸி. ஆனால் யாரை போய் கேளுங்க, பைபிள் எது சுருக்கமானது? ஜீசஸ் வெப்ட், இயேசு கண்ணீரிட்டார். எது முக்கியமோ அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். நானும் உங்கள் மாதிரி இருந்த ஆள் தான், கற்றுக்கிட்டு வரேன். ஐ வாஸ் ஆல்சோ லைக் யூ ஆல், பட் ஐ எம் லேர்னிங். இன்னுமே கற்றுக்கொண்டு தான் இருக்கேன். ஆக ஜபமானது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னொன்று, ஜபத்தில் ஒரு காரியம் நான் கற்றுக்கொண்டது, யாரோட ஜபம் வல்லமையானது தெரியுங்களா? அந்த ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிறவரே இயேசுவாய் பிறந்த பிறகு அவர் ஜபம் பண்ணாரா இல்லையா? இயேசு ஜபம் பண்ணாரா இல்லையா? ஜபம் செய்தாரா இல்லையா? அவரே ஜபிக்கும் போது நம்ம ஜபிக்கிறது அவசியமா இல்லையா? சரி, ஜபத்தை பற்றி பேசினா ரொம்ப காரியம் இருக்குது. நான் முடிக்க போகிறேன். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது எனக்கு. டோன்ட் வரி. ஜபம் இதை பற்றி கண்டிப்பாக பாஸ் அதிகமாக சொல்லி கொடுத்துப்பார். 2வது, ஒரு கிறிஸ்தவங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசிக்கணும். நீங்கள் வேதத்தை நீங்கள் ஜபிக்கும் போது நீங்கள் ஆண்டரோடு பேசுகிறீங்க, வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆமென். 2 வே கம்யூனிகேஷன். ஆக இது ரொம்ப முக்கியம். அப்போது ஆண்டவர் உங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் பைபிளுக்குள்ளே தான் வைத்திருக்கார். ஆமென். ஸோ செட்டில். முதலாவது என்ன செய்ய வேண்டும் ஒரு கிறிஸ்தவங்க?
இரண்டாவது வேத வாசிங்க. மூணாவது பாருங்க, வேத வாசிப்பு ரொம்ப முக்கியமானது. அதில் ரொம்ப காரியங்கள் இருக்குது, ரொம்ப ரகசியங்கள் இருக்குது. ஆண்டவர் ரகசியத்தை தெரியப்படுத்துவார், ஆண்டவர் உங்களோட பேசுவார். அதே நேரத்தில் எத்தனை புத்தகத்தை நீங்கள் வாங்கியிருந்தாலும், அது ஜோகிரஃபியா, ஹிஸ்ட்ரியா, ஃபிக்ஷனா, நான் ஃபிக்ஷனா, எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, அந்த புத்தகத்தை எழுதினவர் பக்கத்தில் நின்று சொல்லித்தர மாட்டார். ஆனால் பைபிளை எழுதினவர் பக்கத்திலேயே நிற்பார். ஹல்லேலூயா. ஆக வாசிங்க பைபிளை. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப முக்கியமான காரியம், ரகசியத்தை ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஆமென். மூன்றாவது என்ன செய்யணும்? ஒரு கிறிஸ்தவங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சபை காரியத்தில் ஈடுபடணும், சபைக்கு போகணும். கிறிஸ்துவங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியம் 5 காரியம். ஃபர்ஸ்ட் KPI என்ன செய்யணும்? ப்ரே. செகண்ட், ரீட் த பைபிள். தேர்ட், go to the church and join all the activity, have fellowship with them. Third important thing. ஆக ஏன் சபைக்கு நம்ம போகணும்? அது வசனம் பாஸ்டர் எக்கச்சக்கமாக சொல்லி கொடுத்துட்டாரு. சபை கூடி வருவது சிலர் விட்டு விடுறது போல நாமும் ஒரு நல்ல சபைனா ஞாயிற்றுக்கிழமை நிறைஞ்சிருக்கு. அதோட இன்னும் பெட்டரான சபைனா எப்படி இருக்கும்? நல்ல தரமானவங்க, பைபிள் ஸ்டடிஸு, செல் குரூப்லாம் வருவாங்க. த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எது தெரியுங்களா? சபையில் ஜப கூட்டத்துக்கு வர்றது. உங்களோட உண்மையான சர்ச் மெம்பரை கவுண்ட் பண்ணோன்னா, உண்மையாக இருக்கிறவங்க ப்ரே மீட்டிங் வந்து பாருங்கள், சரிங்களா? மற்றபடி நீங்கள் பாஸ்டர்கிட்ட பேசிக்கோங்க, நான் ரொம்ப பேசக்கூடாது. முதலாவது என்ன செய்யணும்? ஹலோ. ரெண்டாவது, மூணாவது சபையும் சபை காரியத்தையும் ஈடுபடணும். சரி, நாலாவது என்ன காரியம்? கொடுக்கணும். கொடுக்கறத பற்றி பேசினா ரொம்ப பேருக்கு பிடிச்சிக்க மாட்டேது. அதனால் நான் பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கொடுப்பதில் ஒரு ரகசியம் தெரியுங்களா? எடுத்தவங்க வாசிங்க. ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? பெற்றுக்கொள்கிறத பார்க்கணும், கொடுப்பது தான் பெரிய ஆசீர்வாதம். சரிதானே? அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரம் வசனம் 1-4 வரை. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. என்ன செய்தாரு? தர்மங்கள் செய்தார். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், நல்ல கவனிங்க, அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஓகே, அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கு. என்னைக்கு நீங்க கடைசியா தர்மம் பண்ணீங்க? என்னைக்கு நீங்கள் கடைசி தர்மம் பண்ணீங்க? தர்மம் ஃபுட் என்ன சொன்னீங்க? ஃப்ரீ ஃபுட்டா? நல்லது. கொடுத்தீங்களா? உங்களுடைய தர்மம் அங்கே போய் சேரும். கொடுங்க. தெரியுதுங்களா? அள்ளித்தரலாம் பொருள் கிள்ளியாவது கொடுங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்குறதே உங்களுக்கு தான் வந்து சேரும், உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். ஆமென். அப்போ பாருங்கள், பஞ்ச காலத்தில் எல்லாம் கேட்பாங்க, பஞ்ச காலத்தில் விதவித்தார் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். உண்மை. ஆனால் தர்மம் என்பது இந்த கொர்நேலியு ஒரு இஸ்ரேல் ஜாதி இல்லை, இன்னும் ஞானஸ்தானம் கூட எடுக்கலை. தர்மம் பண்ணுறா, ஒரு தர்மம் போய் ஆண்டவர்கிட்ட சேருது. அதில் ஒரு பெரிய வெளிப்பாடுகளே இருக்குது. ஆக கொடுங்க. சரி, முதலாவது என்ன செய்யணும்?
ஜெபம். ரெண்டாவது, மூணாவது ஆலயத்தில் போய் ஆலய காரியத்தில் ஈடுபடணும். நாலாவது கொடுங்க. ஆண்டவர் இங்கெல்லாம் கொடுக்க சொல்கிறாரு, கொடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரியும் முக்கியம்னு நான் பேச மாட்டேன், ஓகேயா? சரி, ஐந்தாவது என்னது? ஐந்தாவது என்னவென்றால் சுவிசேஷத்தை, நற்செய்தியை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். தினந்தோறும் சொல்ல வேண்டும். யாருக்கிட்டையாவது சொல்ல வேண்டும். எப்படியாவது சொல்ல வேண்டும். பல வழிகள் இருக்கு, பல வழிகள் இருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் இன்றைக்கு? There are many ways. கல்யாண பத்திரிக்கை வருதா? வரலையா? வருது. பொண்ணு வீட்டுக்காரன் கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா மாப்பிள்ளை வீட்டு அட்ரஸை பார்த்து ஒரு ட்ராக்ஸை வச்சு அனுப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு தெரியாது நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு. ஆனால் இயேசுவோட நற்செய்தி போய் சேர்ந்துச்சா இல்லையா? செய்யலாமா செய்யக்கூடாதா? ஹலோ, செய்யலாமா செய்யக்கூடாதா? சுவிசேஷம் சொல்கிறது பல வழி இருக்கு. அன்னி வந்து பாருங்கள், கேளுங்க. உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடிஸ் நடத்துகிறேன். சரி, பத்திரிக்கை வந்துடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க. நம்ம போய் மொய் விற்போம். பொண்ணுக்கு என்ன வைக்கணும்? ஒரு பைபிளை வாங்கி மடித்து ப்ரெசன்ட் மாதிரி கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு வந்துடுங்க. இதை மட்டும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா, இன்னைக்கு ஒரு 50 வருஷம் மேலே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா, அநேக இந்துக்கள் வீட்டில் ஒரு பைபிள் இருந்திருக்கும். எப்படியாவது ஆண்டவர் பேசியிருப்பார். நான் ரசிக்கப்பட்ட புதுசில் 1985 அப்போ இந்தியன் நியூஸ்னு ஒரு மேகசின் வாங்குவாங்க எங்கள் வீட்டில், தமிழ் படத்தோட. அதில் பென்பால்னு இருக்கும், PNPALS. தெரியுங்களா என்ன அர்த்தம்னா? இப்போ பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாம் வாட்ஸ்அப்பில் போச்சு. அந்த அட்ரஸை பார்த்து என்னோடய பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு மாதத்துக்கு 3 வழி தான். ஏன்னா அப்போ ஸ்டாம் வந்து 30 காசு. 10 பேர்த்துக்கு எப்படி தான் நான் அனுப்பிடணும். அப்படியெல்லாம் நான் ஊழியம் செய்தவன். ஏன்? ஏன்னா ஆண்டரோடு நம்ம இணைந்திருக்கோம். ஆண்டவர் புது புது காரியம் சொல்லி தருவார். ஆக முதலாவது என்ன செய்யணும் சொல்லுங்கள்? மனப்பாடம் பண்ண. நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், அது தனி பைபிள் ஸ்டடிஸ், அது வேற. ரெண்டாவது என்ன செய்யணும்? வாசிக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, புதிய ஏற்பாடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போதைக்கு, கொஞ்ச நாளைக்கு. பழைய ஏற்பாடு முக்கியம் நான் சொல்லல, முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல, அதுவும் முக்கியம். ஆனால் அநேக பேர் தெரியாமல் பைபிள் வாசிச்சிருக்கீங்க. பழைய ஏற்பாடுனா என்ன அர்த்தம், புதிய ஏற்பாடுனா என்ன அர்த்தம் பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. டைம் ஆகல இல்லை பஸ்த, பயந்துட்டேன். இன்னும் டைம் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கேன் நான். பாருங்க, பழைய ஏற்பாடுனா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். முன்ன சின்ன பிள்ளை இருக்கும்போது டெலிகிராம் வரும் வீட்டுக்கு, 4 எழுத்து தான். அது டெலிகிராம் வந்துட்டாலே வீட்டில் ஒப்பேரி தான். ஏன்? யாரோ செத்து போயிட்டான். அந்த டெலிகிராம் எழுதும்போது பார்த்து அழகாக எழுதணும். ஒரு வார்த்தைக்கு 10 காசு, ஒரு புள்ளி வச்சா அதுக்கும் 10 காசு. அதே மாதிரி 4 வார்த்தையில் புதிய ஏற்பாடுனா பழைய ஏற்பாடுனா உங்களுக்கு சொல்லித்தரேன். புதிய ஏற்பாடுனா புதிய எக்ரிமெண்ட், பழைய ஏற்பாடுனா பழைய எக்ரிமெண்ட். ஆனால் இந்த எக்ரிமெண்ட் வந்து ஆண்டவரோடு உள்ள எக்ரிமெண்ட் வந்து அது உடன்படிக்கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது கோர்ட்டுக்கு போக முடியாது, எழுதுதான் மாற்றம் இல்லை. ஆனால் நம்ம காடி வீடு வாங்கும்போது எக்ரிமெண்ட் சொல்லல, அது கோர்ட்டுக்கு போய் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் ஏன் இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா பாஹாசா மலேசியா பைபிளே எழுதியிருக்கு, பெருஜஞ்சான் பாரு பெருஜஞ்சான்லாமா, அவ்வளோதான், சிம்பிள். சரிதானே பேசுத? அப்போ புதிய ஏற்பாடுனா புதிய எக்ரிமெண்ட், பழைய ஏற்பாடுனா பழைய ஏற்பாடு. சரி, இது கொஞ்சம் ஆழமாக போனோன்னா, பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உடன்படிக்கையும் அந்த சத்திய வசனமும் மற்ற அந்த என்ன சொல் ப்ரொஃபஸின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாம் எழுதியிருக்கு, சத்தியம் எல்லாம் இருக்குது. வெரி குட். அது அங்கிட்டு உள்ளது. இங்கிட்டு உள்ளது வந்து புதிய ஏற்பாடு. இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அவர் ரத்தத்தினால சைன் வச்சிருக்காரு. இப்போ உலகத்தில் அத்தனை பேர் ரசிக்கப்படலான்னு. அப்போ அதிகமாக டைம் வந்து புதிய ஏற்பாடு கொஞ்ச நாள் கொடுங்க. அது படிக்க வேண்டாம்னு சொல்ல, படிங்க. புதிய ஏற்பாடு படிக்க 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 தான் நான் இப்படி ஆகியிருக்கேன். The more I spend time with the New Testament, I become like this. அது படிக்க வேண்டாம் நான் சொல்லல,
அதுவும் முக்கியம், ஆனால் இது அவசியம். ஆமென். சரி, திரும்ப சொல்லுங்கள். முதலாவது என்னது? வாட் மஸ்ட் யூ டூ? தி ஃபர்ஸ்ட் திங் ப்ரே. செகண்ட் திங், third thing, go to church and have the fellowship with the pastors and the members. Fourth, giving. Where you give, how you give, it's up to you. But donation is very, very important. Alms is very, very important. ALMS. தர்மம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஐந்தாவது, ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டும். இதுதாங்க ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த அந்த பொறுப்பு. இந்த 5 காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா you are the best. You are the best. கண்களை மூடி ஜெபிப்போம். வாங்க பேசுங்க. கண்களை மூடுங்க எல்லாரும். ஒரு தரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என்னோடய ஜீவியம் எப்படி இருந்தது, இனி எப்படி நான் ஜீவிக்க போகிறேன்ட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க தயவுசெய்து ப்ளீஸ். ஜெபிக்காமல் ஏன் கண்ணை திறந்துட்டு இருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். உங்களை யாரும் பயன்படுத்துறது இல்லை. சாமி கண்ணை கொத்தோன்னே அதான் கண்ணை திறந்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஜெபிப்போம். நாம் யாவரும் அப்படியே ஜெபித்து கொண்டு எழுந்து நின்று தேவ சந்நிதியிலே தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. Let us rise to our feet in a prayerful manner. Let us pray. May God be good to us. Let's thank the Lord for God spoke to all of us. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் நீர் எங்களுக்கு கொண்டு வந்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. தேவதாசன் மூலமாக எங்கள் மத்தியிலே இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை அப்படியே உயர்த்தி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேலே படுவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை விதைத்தாயிற்று, அது 30, 60, 100 கனியை கொடுப்பதாக. Lord, your word has been sown, oh Father God. I want to pray that, oh Lord, it will bear its fruit in 30, 60 and even in 100-fold, oh Father God. தகப்பனே, உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை அப்படியே உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு பேசினதற்காக நன்றி. ஒருவேளை பாரத்தோடு வந்திருந்தால், கவலையோடு வந்திருந்தால், துக்கத்தோடு வந்திருந்தால், ஆண்டவரிடத்திலே அப்பா என்று சொல்லி அழுது உன் கவலைகளை, உன் வேதனைகளை, உன் வியாதிகளை எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்புக்கொடு. கர்த்தர் உனக்கு நல்லதே செய்வார். இயேசுவின் கரம் நம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. அப்படியே ஒரு பாடலை பாட போறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. கரங்களை அப்படியே உயர்த்தி நாம் எல்லாரும் பாடுவோம்.